Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் சால்வ் பண்ண போகிறோம். தட் இஸ் எக்ஸாம்பிள் நம்பர் 1.2 அண்ட் 1.3. இந்த ரெண்டு சம்மே இதே வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் அட்ஜாயிண்ட் வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம், தியரம் 1.1 பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா, நோட்னு போட்டு உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் A இன்ட்டு A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் இன்ட்டு A இஸ் ஈக்குவல் டு IN. ஸோ நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸ் A எடுத்தீங்க அப்படின்னா அதோட இன்வர்ஸ் A இன்வர்ஸ்னு சொல்லுவோம். கரெக்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருந்தால் அதுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், A இன்வர்ஸ்னு. ஸோ இந்த ஏவையும் A இன்வர்ஸையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? IN, தட் இஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இது ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அதெல்லாம் நான் சொல்கிறேன், அதான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். தென் தியரம் 1.3 பாருங்கள். லெட் A be a square matrix of order n. ஏதோ ஒரு ஆர்டர் 3x3 2x2 ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. தென் A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் if and only if A is நான் சிங்குலர். அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் A இருக்குன்னா எல்லா மேட்ரிக்ஸ்க்கும் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு 5 மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு எத்தனை மேட்ரிக்ஸ் எடுக்கிறீங்க, நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லா மேட்ரிக்ஸ்க்குமே இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னு கிடையாது. எப்போது ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் A இஸ் நான் சிங்குலர். அதாவது உங்கள்கிட்ட இருக்க மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் அந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ வாட் இஸ் மீன் பை நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா அதோட டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஒருவேளை டிட்டர்மினன்ட் உங்களோட மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸ்க்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகாது? இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. அது ஏன் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், இந்த இதில் நம்ம பார்க்கலாம் எக்ஸாம்பிளில். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்பர் 1.2. ஒரு மேட்ரிக்ஸ் A கொடுத்துருக்காங்க. A is equal to ABCDன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இது நான் சிங்குலர்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நான் சிங்குலர் அப்படின்னா A இன்வர்ஸ் என்ன ஆகும்? எக்ஸிஸ்ட் ஆகும். இன்வர்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் போகுது அந்த மேட்ரிக்ஸ்க்கு. ஸோ ஃபைண்ட் A இன்வர்ஸ் தான் கொஷின். சரியா, A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A. இதான் ஃபார்முலா. சரியா, ஸோ A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A. அப்போ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒன்று டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும், இன்னொன்று அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். இது ரெண்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த ஃபார்முலாவை என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 minute. ஓகே, திஸ் ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா, இதுவும் தியரம் 1.3ல டிரைவ் பண்ணது தான். ஓகே, ஸோ எப்படி A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம்? ஸோ A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு விஷயங்கள் என்ன வேணும்? ஒன்று டிட்டர்மினன்ட் ஆஃப் A, இன்னொன்று அட்ஜாயிண்ட் ஆஃப் A. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் மேட்ரிக்ஸ் A நான் எழுதிக்கிறேன். கிவன் மேட்ரிக்ஸ் A வந்து ABCD. ஸோ இதுக்கு அட்ஜாயிண்ட் டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2x2 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதையும் மல்டிபிள் பண்ணணும், இதையும் மல்டிபிள் பண்ணணும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ அப்போது இங்கே Dவையும் Aவையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா A இன்ட்டு D என்ன வரும்? AD. கரெக்டாக? அடுத்து மைனஸ் போட்டுருங்க, ஏன்னா டிட்டர்மினன்ட்டில் மைனஸ் போடணும். தென் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். B இன்ட்டு C என்ன வரப்போகுது? BC வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 பிகாஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க இட் இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இதான் டிட்டர்மினன்ட்டு. அட்ஜே எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ 3x3 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜே எப்படி கண்டுபிடிக்கணும்னு போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இது 2x2 மேட்ரிக்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ என்ன பண்ணணும் அட்ஜே கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா, நான் சொல்கிறேன், ஈஸியாக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த AD இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹரிசாண்டலாக இருக்கிற இந்த இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா மாற்றி எழுதணும். அதாவது டியை மேலே எழுதிட்டு ஏவை கீழே எழுதணும், ரிவர்ஸில் எழுதணும். புரியுதா? ஸோ இந்த பர்டிகுலர் டயக்னலை வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, டிஏ இங்கேயும் ஏவை இங்கேயும் எழுத போகிறீங்க. ஸோ அப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன், டிஏன்னு எழுதிக்கிறேன். தென் இந்த டயக்னல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயக்னல் நீங்கள் என்ன பண்ணணும்னா சைனை மாற்றி எழுதணும். அதாவது இந்த டயக்னலில் இருக்கிற எலிமெண்ட்ஸை ப்ளஸில் இருந்தால் மைனஸ், மைனஸில் இருந்தால் ப்ளஸ்னு எழுத போகிறீங்க. ஸோ இங்கே C ப்ளஸில் இருக்குது, ஸோ மைனஸ் சின்னு போட்டுக்கணும். இங்கே B ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸ் B போட்டுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்கே AD இருக்குல்ல, இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ DA அந்த டயக்னல் எழுதியாச்சு. இந்த டயக்னலில் சைன் சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ ப்ளஸ் சியை மைனஸ் சினும் ப்ளஸ் பியை மைனஸ் பின்னு எழுதணும். அப்படியே ஆப்போசிட். ஸோ மைனஸ் B மைனஸ் C, இதுதான் அட்ஜே. சரியா, இப்போ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு அட்ஜே தான ஃபார்முலா. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A எங்கே இருக்குது? இதுதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் A, AD மைனஸ் BC. ஸோ அதை தான் நீங்கள் கீழே எழுதணும். சரியா, 1 AD மைனஸ் BC இன்ட்டு அட்ஜே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அட்ஜே இது. ஸோ அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். D மைனஸ் B மைனஸ் C A. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். 2 நிமிஷத்தில் இந்த சம்மேஷன்ஸ்லாம் முடிச்சிடலாம். ஸோ 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், அட்ஜேவை இங்கே எழுதியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த இன்வர்ஸ். இது 2x2 மேட்ரிக்ஸ் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் 3x3 மேட்ரிக்ஸ். இதுக்கும் அதே ஃபார்முலா தான். A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு அட்ஜே.
இதுக்கு ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிருங்க இந்த மேட்ரிக்ஸ்க்கு. டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் எல்லாருக்குமே தெரியும். போன வீடியோவில் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதும் அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறதும் 1.1 எக்ஸாம்பிளில் பார்த்துட்டோம். ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இது புரியும். ஸோ இதில் வந்து ரொம்ப கிளியராக, அதாவது ரொம்ப டைம் எடுத்து சொல்ல போகிறதுல நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சைன் தெரியணும். என்ன சைன்? இதுக்கு ப்ளஸ், இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ். சரியா? அப்படின்னா இங்கே +2 எடுத்துக்கணும், இங்கே -(-) +1ன்னு எடுத்துக்கணும், இங்கே +3ன்னு எடுத்துக்கணும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? சைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு என்ட்ரிக்கு நீங்கள் ப்ளஸ் எடுத்துக்கணும். ஸோ +2 இன்ட்டு, ஸோ இந்த 2 எடுக்க போகிறீங்கன்னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மறைச்சிடணும். சரியா? 2 எடுக்க போகிறீங்கன்னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நீங்கள் மறைச்சிடணும். ஸோ மீதி இருக்கிறது யார்? இவங்க மட்டும் தான் மீதி இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மறைச்சிருங்க. மீதி இருக்கிறது இவங்க மட்டும் தான். ஸோ அப்போ என்ன வரும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். எப்படி பண்ணணும்? 3 3s are 9. கரெக்டாக? 3 3s are 9 -2 × 1 என்னது? 2. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ +1 நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? எடுத்துக்கணும். +1 இன்ட்டு, இப்போ +1 எடுக்க போகிறீங்கன்னா இந்த ரோவையும் இந்த காலத்தை என்ன செஞ்சிடணும்? மறைச்சிடணும். கரெக்டாக? இந்த அது +1ஓட ரோவையும் காலத்தையும் மறைச்சிருங்க. மீதி யார் இருக்கா? இங்கே 3, இங்கே -5. ஸோ 3 × -5 -15. தென் ஒரு மைனஸ் ரூல்ஸ் பிரகாரம் போட்டாச்சு. -3 × 1. ஸோ -3 × 1 -3. ஆல்ரெடி இங்கே பாருங்கள் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -(-) +3ன்னு வந்துடும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட்டு +3 இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் இதெல்லாம் மனுஷலாம். இப்போ வந்து இந்த +3 வச்சு என்ன செய்ய போகிறோம்? சால்வ் பண்ண போகிறோம். இந்த +3 எடுத்துக்க போகிறோம். அப்போ அந்த ரோவையும் அந்த காலத்தையும் மறைச்சிடணும். சரியா? இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மறைச்சிருங்க. அப்போ +3 இன்ட்டு யார் இருக்கா? இது மட்டும் தான் மீதி இருக்குது. ஸோ 2 × -5 -10. நெக்ஸ்ட்டு -3 × +3 -9. ஸோ ஆல்ரெடி இங்கே ரூல்ஸ் பிரகாரம் ஒரு மைனஸ் வரும். ஸோ -(-) +9. சரியா? ஓகே. அப்போ என்ன வரப்போகுது? டிட்டர்மினன்ட்டு 2 × 9 - 2 is 7 +1 × -15 +3 -12 +3 × -10 +9 என்ன வரும்? -1 வரும். ஸோ 2 7s are 14 -12 -3. இப்போ என்ன வரும்? 14 - 15 is equal to -1 which is not equal to 0. அப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து எனக்கு என்ன கிடச்சிருச்சு? -1 which is not equal to 0. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0னா அங்கே இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். சரி, ஓகே, இது புரிஞ்சு. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு. அட்ஜே கண்டுபிடிக்க போகிறோம். அட்ஜே கண்டுபிடிக்கிறது எப்படி? நேற்று தான் பார்த்தோம். கரெக்டாக அட்ஜே கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். ஏ மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 2 -1 3 -5 3 1 -3 2 3. ஸோ அட்ஜே கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் மாதிரி சொல்லித்தரேன். என்னென்னா, நேற்று நம்ம பார்த்துருப்பீங்க அட்ஜே எப்படி கண்டுபிடிக்கணும்னு. பட் ஸ்டில் ஃபஸ்ட்டு அட்ஜே எடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராக்கெட் போட சொல்லியிருக்கேன். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இதான் ஃபஸ்ட்டு போடணும். சரியா? தென் நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிருப்போம்ல, அதில் இந்த ப்ராக்கெட் இருக்கு பாருங்கள். இந்த 9 - 2 -15 +3 -10 +9 இருக்குல்ல, அந்த வேல்யூவே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கலாம்? ஃபஸ்ட் ரோக்கு போட்டுடலாம். அது கரெக்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா டிட்டர்மினன்ட்டும் அட்ஜாயின்ட்டும் சேம், கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜர் சேம். பட் அட்ஜாயின்ட்டில் நம்ம இந்த 2 1 3 எல்லாம் போட மாட்டோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த டிட்டர்மினன்ட்டில் நீங்கள் வந்து என்ன இந்த ப்ராக்கெட்டில் எழுதுறீங்களோ அந்த 3 வேல்யூவுமே நீங்கள் என்ன செஞ்சிடலாம்? ஃபஸ்ட்டு 3 என்ட்ரியில் போட்டுடலாம். இது வந்து கண்டிப்பாக எழுதப்படாத அப்படி ரூல் தான். அதை அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். 9 - 2 -15 +3 -10 +9 கரெக்டாக தான் இருக்கும். சரியா? இப்போ ஃபஸ்ட் ரோ முடிச்சாச்சு. இந்த ஃபஸ்ட் ரோக்கு தான் நான் என்ன செஞ்சுட்டேன்? டிட்டர்மினன்ட்லேருந்து எடுத்து எழுதிட்டேன். இப்போ செகண்ட் ரோக்கு நம்ம பண்ண போகிறோம். -5 3 1 இந்த ரோ என்ன செய்ய போகிறோம்? பண்ண போகிறோம். இப்போது நான் இந்த -5க்கு என்ன செய்ய போகிறேன்? ஐ எம் கோயிங் டு சால்வ். அப்போ இந்த -5ஓட அந்த ரோவையும் அந்த காலத்தையும் மறைச்சிருங்க. மீதி யார் இருக்கா? -1 3 2 3 இருக்குது. இதை கிராஸ் மல்டிப்ளை டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணுங்கள். ஸோ 3 × -1 -3. ஸோ -3. தென் 2 × 3 2 3s are 6. ஸோ ரூல் பிரகாரம் மைனஸ் வரும். ஸோ -6. சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ இது முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் யார் சால்வ் பண்ண போகிறோம்? இந்த 3 வந்து அதோட காலமையும் அதோட ரோவையும் மறைச்சிடணும். அப்போ மீதி யார் இருக்காங்க? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். எப்போவுமே ரைட்டில் இருந்தால் லெஃப்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 × 2 எல்லோ தவிர்த்து மீதி யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான். ஏன்னா எல்லோ தான் 3. ஸோ அதோட ரோவையும் காலத்தையும் மறைச்சாச்சு. மீதி யார் இருக்கா? ஸோ இந்த 3 × 2 என்ன வரும் நம்மளுக்கு? 6 மைனஸ் ரூல் பிரகாரம் -3 × 3 -9. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ +9. ஸோ +9. இது கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் போன வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? ஓகே. இல்லைனா ரொம்ப டைம் எடுக்கும் நம்ம ஒரு சம் சால்வ் பண்ணுறதுக்கு. அதனால தான். நெக்ஸ்ட்டு 3 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் யார் இருக்கா? இந்த 1. ஸோ அந்த 1ஓட ரோவையும் காலமையும் மறைச்சிருங்க. ஸோ 1ஓட ரோ
அண்ட் காலமாக மறைச்சிருங்க. மீதி யார் இருக்கான்னு பாருங்கள். மீதி இருக்கிறது இவங்க மட்டும்தான். இப்போ கிராஸ் மல்டிப்ளை ரைட்லேருந்து பண்ணுங்கள். 2 2s are 4, 2 2s are 4 ரூல்ஸ் பிரகாரம் மைனஸ். நெக்ஸ்ட்டு -3 × -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ -3 × -1 வந்து +3ன்னு வரும். ஸோ அப்போ 3ன்னு அப்படியே போட்டுருங்க. இந்த மைனஸ் எதனால் வந்திருக்கு? இது ரூல்ஸ் பிரகாரம் வந்திருக்கு மைனஸ். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ரோ. நெக்ஸ்ட் இந்த -3 அதோட ரோவையும் அதோட காலத்தையும் மறைச்சிருங்க. மீதி இருக்கிறது யார்? இவங்க தான் மீதி இருக்காங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × -1 -1. நெக்ஸ்ட்டு 3 × 3 ஸோ 3 3s are 9. எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன்னு தெரியுதா? அதாவது எப்போவுமே ரைட்லேருந்து லெஃப்ட்டு தான் பண்ணணும், அப்புறம் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வரணும். சரி, இப்படி தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 3க்கு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் யார் இருக்கா? நெக்ஸ்ட் வந்து 3 முடிச்சதுக்கப்புறம் 2 இருக்குது. இந்த 2 இருக்கா? ஸோ இதோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிருங்க. 2ஓட காலமையும் ரோவையும் மறைச்சாச்சு. மீதி இருக்கிறது யார்? இங்கே 2 பேர், இங்கே 2 பேர் இருக்காங்க. ஸோ ரைட்லேருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 2 2 மைனஸ் ரூல்ஸ் பிரகாரம் மைனஸ். நெக்ஸ்ட்டு -5 × 3 -15. -5 × 3 என்ன வரும்? -15. ஸோ ஆல்ரெடி இங்கே ரூல்ஸ் பிரகாரம் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் +15. நெக்ஸ்ட் யார்? கடைசியாக ஒரே ஒரு ஆள் இருக்காங்க. யார்? மை காட், 3. ஓகே, லாஸ்ட் இந்த 3 இருக்குது. ஸோ அதோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிருங்க. மீதி இருக்கவங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 2 6. ஸோ 6 மைனஸ். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து -5 × -1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ 5 1 is 5. ஸோ +5. ஸோ அப்படியே போட்டுருங்க 5. இதை டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா தான் அதுதான் அட்ஜாயிண்ட். டிரான்ஸ்போஸ் எடுக்க மறந்துடக்கூடாது. சரியா? இப்போது இதோட வேல்யூ நான் பின்னாடி அப்படியே எழுதுகிறேன் இந்த மேட்ரிக்ஸை. ஸோ தட் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அட்ஜே என்னென்னு கண்டுபிடிக்கலாமா? அட்ஜே என்ன வரும்? அட்ஜே is equal to 9 - 2 is 7. -15 + 3 என்ன வரும்? -12. முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது, +12. நெக்ஸ்ட்டு -10 + 9 வந்து என்னது? -1. கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கேன் நான். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு -3 - 6 is -9. முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது, +9. இங்கே 6 + 9 is 15. நெக்ஸ்ட்டு 4 - 3 is 1. இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால -1. நெக்ஸ்ட்டு -1 - 9 வந்து -10. ஓகே, நெக்ஸ்ட் யார் இருக்கா? 2 + 15 வந்து 17. முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கனால -17. நெக்ஸ்ட்டு 6 - 5 is 1. ஓகே, 1. ஸோ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். டிரான்ஸ்போஸ்னால் என்னது? அப்படியே, அதாவது இந்த ரோவில் இருக்கிறதெல்லாம் காலமாக மாற்ற போகிறீங்க. அதாவது ஹரிசாண்டலாக இருக்கிறத வெர்டிக்கலாக எழுத போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சுக்கிறேன்? இதை எடுத்துக்கிறேன். இந்த 7 12 -1 ஹரிசாண்டலாக இருக்கிறத வெர்டிக்கலாக எழுத போகிறேன். வெர்டிக்கல்னால் இந்த மாதிரி 7 12 -1. நெக்ஸ்ட் இந்த இதை எடுத்துக்கோங்க. 9 15 -1. இதை எடுத்து என்ன செய்யுங்க? ஹரிசாண்டல் வெர்டிக்கலாக எழுதுங்க. 9 15 -1. நெக்ஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க. -10 -17 1. இதை எடுத்து -10 -17 1. ஸோ திஸ் இஸ் த அட்ஜாயிண்ட். நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கு? கிடச்சிருக்கு. கரெக்டானு செக் பண்ணிக்கிறேன். யா, இட் இஸ் கரெக்ட். இப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க இங்கே எழுதுகிறேன். ஏ இன்வெர்ஸோட ஃபார்முலா என்னது? 1/det of A into adjoint A. கரெக்டாக? ஸோ 1 இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து -1ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த இடத்துல -1ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் டிட்டர்மினன்ட். ஸோ 1/-1ன்னு வந்துடும். அதாவது இந்த டிட்டர்மினன்ட்டுக்கு பதிலாக நான் -1ன்னு எழுதியிருக்கேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஏக்கு பதிலாக என்ன செய்ய போகிறோம்? இந்த கண்டுபிடிச்சிருக்கோமா, இந்த அட்ஜாயிண்ட் ஏவை தூக்கிட்டு போய் இங்கே எழுத போகிறோம். அவ்வளோதான். ஸோ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த டேப்பில் எழுதுறதுல இது ஒரு நம்மளுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஓகே, அப்படியே என்ன செஞ்சாச்சு? காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மீனிங் என்ன? 1/-1 அப்படின்னா -1ன்னு அர்த்தம். அதாவது இந்த -1 கொண்டு போய் உள்ளே மல்டிபிள் பண்ணணும். -1ன்னு அர்த்தம் வெறும் மைனஸ்னு அர்த்தம். ஸோ ஒரு மைனஸை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் என்ன செய்ய போகிறீங்க? மல்டிபிள் பண்ண போகிறீங்க. அப்போ ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் மைனஸாக மாறப்போகுது, மைனஸில் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறப்போகுது. அவ்வளோதான். அப்போ -9 -7 -9 +10 -12 -15 +17 1 1 -1. அதாவது என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு வெளியே இருக்க -1 கொண்டு உள்ளே மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ -1னா வெறும் மைனஸ்னு அர்த்தம். ஸோ மைனஸை கொண்டு 7 மல்டிபிள் பண்ணிங்கன்னா -7. அதே மாதிரி ஒரு மைனஸை கொண்டு 9 மல்டிபிள் பண்ணிங்கன்னா -9. மைனஸை கொண்டு -10 மல்டிபிள் பண்ணிங்கன்னா +10ன்னு வரும். இது மாதிரி ஃபுல் மேட்ரிக்ஸை மைனஸால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? இந்த ஏ இன்வெர்ஸ் கிடச்சிரும். ஸோ திஸ் இஸ் த திங். ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இங்கேயும் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இங்கே ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? அதாவது
டிட்டர்மினன்ட் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொன்னோம், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு. ஒருவேளை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஜீரோவாக இருந்தால் என்ன ஆகும் பாருங்கள். இங்கே அட்ஜாயிண்ட் ஏ ஃபார்முலாலே அட்ஜாயிண்ட் எங்கே பாருங்கள், இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் ஃபார்முலாலே என்ன சொல்லியிருக்கோம், 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ தான் ஃபார்முலா. இப்போது இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ஜீரோவாக இருந்தால் என்னாகும், 1/0ன்னு வரும். 1/0 நாட் டிஃபைன்டு, கரெக்டாக? அதனால தான் இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஜீரோன்னு இருந்தால் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால தான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு என்ன ஆகாது, இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரியா? ஐ ஹோப் இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.